தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் முறைகேடுகளை வெளிப்படுத்தியதால் தன்னை எரித்து கொலை செய்ய சதி நடைபெற்றதாக மூத்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி கல்பனா நாயக் அளித்துள்ள புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபியாக ஐபிஎஸ் அதிகாரி கல்பனா நாயக் பொறுப்பு வகித்து வருகிறார். கடந்த ஆண்டு சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் கல்பனா நாயக் பணியாற்றிய போது ஜூலை 29ஆம் தேதி அவரது அறையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆனால் அப்போது அவர் அங்கு இல்லை. அந்த சம்பவத்திற்கு பின் விடுப்பில் சென்ற அவர் பணிக்கு திரும்பிய பின் டிஜிபி, உள்துறை மற்றும் தலைமை செயலர்களுக்கு புகார் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உதவி ஆய்வாளர் தேர்வு பட்டியலில் இடஒதுக்கீடு செய்வதில் முரண்பாடு இருந்ததை தாம் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக துணை கமிட்டி அமைக்கப்பட்டு முரண்பாடுகள் தொடர்பான ஆய்வுகளுக்கு பின் தேர்வு பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. அதையடுத்து தேர்வு பட்டியலில் உள்ள குறைகளை சரிசெய்து வெளியிடுமாறு உயர்நீதிமன்றம் தெரிவித்ததையும் அவர் அடிக்கோடிட்டுள்ளார். இந்நிலையில் தனது அலுவலக அறையில் நிகழ்ந்த பயங்கர தீ விபத்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் புகாரில் அவர் தெரிவித்துள்ளார். தனது இருக்கை உட்பட அறை முழுவதும் தீக்கிரையானதைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்ததாகவும் சிறிது நேரத்திற்கு முன்பு அறைக்கு சென்றிருந்தால் உயிரிழக்க நேரிட்டிருக்கலாம் எனவும் கல்பனா கூறியிருக்கிறார். சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததால் தன்னை கொலை செய்யும் நோக்கத்தில் சதி நடைபெற்றிருக்கலாம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தீ விபத்து தொடர்பாக உடனடி விசாரணை நடத்தப்படவில்லை என்று கூறியுள்ள அவர், உதவி ஆய்வாளர் தேர்வு பட்டியல் ஆய்வு செய்யப்படாமலும் தனது அனுமதி இல்லாமலும் வெளியிடப்பட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏடிஜிபி கல்பனா நாயக்கை கொலை செய்ய சதி நடந்ததா என்பது குறித்து துறை ரீதியிலான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.